ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசி ஆர்ட்ஸ். இன்றைக்கி ஓலை பகோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் குறைஞ்ச டைம் தான் ஆகும் நம்ம செய்யறதுக்கு. அதனால் இதை ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப கிறிஸ்பியாக சாஃப்டாக நம்ம ஓலை பகோடா செய்கிறது எப்படின்னு பார்ப்போங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா மொறுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம ரிப்பன் பகோடா செய்கிறதுக்கு 2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச அரிசி மாவாக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்கினதா இருந்தாலும் சரி, நல்லா சலித்து எடுத்து வச்சுக்கிங்க. 2 கப்பு நம்ம அரிசி மாவு எடுத்துக்கலாம். அரை கப்பு பொட்டுக்கடலை மாவு எடுத்துங்க. பொட்டுக்கடலையை மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி நல்லா சலித்து வச்சுருக்கோம். அந்த அரை கப்பு பொட்டுக்கடலை மாவை ஆட் பண்ணிக்கிங்க. அதேமாரி அரை கப்பு கடல மாவு. இது 2 சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கிங்க. நான் கருப்பு எள்ளு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெள்ளை எள்ளு இருந்தாலும் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கிங்க. கட்டாயமாக இதில் நம்ம பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. இதோடைய மாவுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் நான் லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்கோம். அந்த எண்ணெயும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா இதை கிளறிக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நம்ம இப்போ நல்லா கலந்துட்டோம். இப்போ அந்த கரண்டியை எடுத்துடுவோம். எடுத்துட்டு கையால் தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணியோட அளவு சொல்ல முடியாது. நம்ம எந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப நிறையாவும் ஊற்றி பிசைஞ்சிடக்கூடாது, கம்மியாகவும் ஊற்றி ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி பிசையக்கூடாது. அப்படி பிசைஞ்சு செய்யும்போது டைட்டாக இருந்ததுன்னா கடமுடன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்காது. அதனால் தண்ணி கொஞ்சம் தெளித்து சாஃப்டாக வர அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிரும். நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கிற மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம். இப்படி அழிஞ்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம இப்போ இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம். இது இப்படியே இருக்கட்டும். நம்ம எந்த முறுக்கச்சு எடுக்கிறோமோ அதை எடுத்துக்கலாம். இதில் நம்ம இந்த ஓலை பகோடா செய்கிறதுக்கான அச்சியை ஆட் பண்ணிக்கிட்டோம். உள்ளே இந்த முறுக்கச்சு குழலில் எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ இதில் நிறையா மாவு ஒட்டாமல் நல்லா நைஸாக சாஃப்டாக வரும். அதனால் நம்ம எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். இதில் எண்ணெய் தடவிக்கிட்டு மாவு உள்ளே எடுத்து வச்சுக்கலாம். இதுலேயும் மேலே இருக்கிறதுலையும் தடவிக்கிங்க. இப்போ இதில் உள்ளே போட்டு டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணியாச்சு. வாங்க போட்டு எடுப்போம் எண்ணெயில். நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை இதில் போட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க தீயை.
ஒன் சைடு நல்லா வேகட்டும், அப்புறம் திருப்பி போடலாம். இப்போ நம்ம ரிப்பன் பக்கோடா 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. அது வந்து எப்படி தெரியுறதுன்னா, அந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கிடுச்சுன்னா 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துடுச்சுன்னு அர்த்தம். நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம் பகோடாவை. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா மாவையும் நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம்.